2021 இன்னைக்கு இருக்கிற 66 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக நீடிப்பதற்கு மிக மிக வலிமை சேர்த்தது மேற்கு மண்டலம் தான். 66 கிட்டத்தட்ட 40 45 இடங்கள் மேற்கு மண்டலத்தை சார்ந்ததுதான். நீங்க ஆனா இந்த 45 இடங்கள்ல 2021 இருந்த நிலைமை ஓபிஎஸ் வெளியேறாரு. 2021 ஓபிஎஸ் வெளியேறாரு. நடந்த எல்லா தேர்தலிலும் தோற்கிறார். அப்ப நீங்க 21 ஆட்சியை இழந்த எடப்பாடி, அதற்கு பிறகு நடக்கிற தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை தழுவிய எடப்பாடி, ஓபிஎஸ் வெளியேறுகிறார். படிப்படியா அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள், கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அவருடைய தலைமையை நிறைய மதித்து அவருடைய கருத்தியல் அல்லது அவருடைய அரசியல் பயணம் ஒரு திராவிட கருத்தியல், ஒரு சித்தாந்த பார்வையில் பயணிக்காம முழுக்க முழுக்க பாஜகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறார் எடப்பாடி, கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக அப்படிங்கிற இந்த பரவலான செய்தி கடைசி மனிதன் வரைக்கும் போய் சேர்ந்ததனுடைய விளைவு, பாஜகவோடு அவர் வைத்திருந்த உறவால் சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் அல்லது ஒரு பிரிவு, ஒரு முற்பட்ட வகுப்பை சார்ந்தவர் ஒருவர் கட்சிக்கு தலைமை ஏற்கிறார் என்பதனாலேயே இன்னும் பாதிக்கப்பட்ட சமூகங்கள், பட்டியல் சமூகம்னா ஒரு சந்தேக பார்வையே, அது தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அது பரப்பப்பட்டு, அதுவும் இவர் மேல ஒரு முற்போக்கு, அதாவது முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது இதுல எதிர்காலத்தில் ஆபத்து வர்றாங்க என்ன சந்தேகம் வந்து அந்த பட்டியல் சமூகமும் இப்ப வெளியேறியிருக்காங்க அதிமுக விட்டு. கொங்குவேளர் சமூகம் மட்டும்தான், ஏனைய சமூகங்கள் எல்லாம் எடப்பாடியை படிப்படியா சந்தேக அல்லது அதனுடைய தோல்வியை ஒரு 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 பாசிட்டிவாக பார்க்குற பார்வை மாறி நெகட்டிவாக பார்க்குறாங்க. அது இப்போ பெரிய அளவில் வீழ்ச்சி. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய கோட்பாட்டு எதிரி பாஜக அண்ணாமலை 4,50,000 ஓட்டு வாங்குறாரு கோவையில். 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த 10க்கு 10 இடங்களை பெற்ற எஸ்பி வேலுமணி இருக்கிற கோவை நாடாளுமன்ற தொகுதியிலேயே அதிமுக டெபாசிட் வாங்குறதுக்கே ஒரு 8,000 ஓட்டு தான் கூடுதலாக வாங்கினாங்க. டெபாசிட் வாங்குறதுக்கே வெறும் 1,50,000 ஓட்டு வாங்கி மிகப்பெரிய வீழ்ச்சியை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி சந்திச்சார். அது வரைக்கும் ஓபிஎஸ்ஐ சுமந்து நான் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியலன்னு சொல்லி அந்த தோல்விக்கெல்லாம் அவரையும் காரணமா வைத்திருந்த எடப்பாடியால 2024 தனித்து ஒரு கட்சி கூட்டணியை அமைத்து 2024 சுயமாக தானே எல்லா முடிவுகளையும் எடுத்து களத்துக்கு போன எடப்பாடியால வெற்றி வர முடியல. 13 இடங்கள்ல 2வது இடம், வைப்புத்தொலை இழப்பு, நாம் தமிழர் இடத்துல கன்னியாகுமரியில 4வது இடம், 5வது இடமெல்லாம் போறதுங்கிறது வீழ்ச்சியினுடைய உச்சத்தில் எடப்பாடி இருக்கிறார்.